கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் 4ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல். ஆமென். நமக்கு பல நேரங்களில் ஒரு சந்தேகம் வரும். நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்ப ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஆலயத்துக்கு போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, வேண்டுதல் செய்யுங்க, உங்களுக்கு உடனே இந்த வேண்டுதல் நிறைவேறும். இன்னொருத்தர் வருவாங்க, நீங்கள் அந்த ஆலயத்துக்கு போய் அந்த ஊருக்கு போங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்போம். அந்த நேரத்தில் இப்படியான சில உறவினர்கள் நமக்கு ஒரு நன்மை ஏற்பட வேண்டும் என்று தான் அவர்களும் கருத்துக்கள் சொல்லுவார்கள். ஆனால் அதுபோன்ற கருத்துகள் நம்மை வேறு பாதைக்கு அழைத்து செல்லக்கூடாது. அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் இன்றும் கூட இந்த இறைவாக்கு வழியாக இயேசு மகாராஜா நமக்கு கூறுவது, தந்தையாம் கடவுள் அனுப்பியவரை நாம் ஏற்றுக்கொள்வதே கடவுளுக்கேற்ற செயல். நமக்காக மனுவுரு எடுத்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் முழு ஆண்டவராக, முழு தகப்பனாக நாம் ஏற்றுக்கொள்வதே தந்தையாம் கடவுளுக்கு ஏற்ற செயலாய் இருக்கிறது. அப்படியானால் நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் எந்த அறிவுரை சொன்னாலும், என் இயேசு மகாராஜாவை நான் முழுவதுமாக நம்புகிறேன். அவர் எனக்கு இப்பொழுது நான் கடந்து கொண்டிருக்கும் இந்த பாதையிலிருந்து ஒரு அருமையான வெளிச்சத்தை எனக்கு கொடுப்பார். நான் கடந்து வருகின்ற இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு அற்புத சுகத்தை கொடுப்பார் என்ற விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் பல்வேறு ஆலயங்களுக்கு செல்வதில் தப்பில்லை. எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் நாம் திருப்பலியிலே முழு நம்பிக்கையோடு, முழு தகுதியோடு அதிலே பங்கு பெற்று இயேசு மகாராஜாவின் திருவுடலை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நொடியிலேயே நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அந்த நொடியிலேயே நமக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இயேசு மகாராஜாவை நம் சொந்த மீட்பராக நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை நாம் உட்கொள்ளும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை கடவுள் நீக்கி போட வல்லவராயிருக்கிறார். ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இன்றும் கூட பல குடும்பங்களிலே, கிறிஸ்தவ குடும்பங்களிலே ஜாதகம் பார்க்கிறார்கள், நல்ல நேரம், பொருத்தம் பார்ப்பது என்று கடவுளுக்கு எதிரான சில காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களிடம் சென்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இது என்னுடைய மைத்துனர் சொன்னார், என்னுடைய உறவினர்கள் சொன்னார்கள், எதற்கு அவர்களை பகைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் இதை நான் செய்கிறேன், இதுக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறை வார்த்தை என்ற ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் வழியாக நம்மோடு கடவுள் ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்குள் வார்த்தையாய் இருக்கிறார். வார்த்தை மனுவுருவானார், நம்முடைய குடிகொண்டார் என்று யோவானில் நாம் வாசிக்கிறபடியாக கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுது முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்படி ஏற்றுக்கொண்டாலே இது போன்ற கடவுளுக்கு எதிரான காரியங்களிலே, கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களிலே, மூட நம்பிக்கைகளிலே நாம் சிந்தையை செலுத்த மாட்டோம். யார் நமக்கு என்ன ஆலோசனைகள் சொன்னாலும் என் இயேசு மகாராஜாவை நான் நம்புகிறேன், அவரே எனக்கு தகப்பனும் தாயுமாய் இருக்கிறார், எனக்கு ஆலோசகராய் இருக்கிறார். ஆகவே எந்த மூட நம்பிக்கையிலும் நான் மூக்கை நுழைக்க மாட்டேன், எந்த காரியங்களும் கடவுளுக்கு எதிராக நான் செய்ய மாட்டேன் என்று நாம் திட நம்பிக்கையோடு அவர்களிடம் நாம் சொல்லுவோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் கூட நாம் நம்மை சுய சோதனை செய்து இது போன்ற காரியங்களிலே நாம் இதுவரை ஈடுபட்டிருந்தால் பரவாயில்லை, இன்று நாம் இந்த காரியங்களை எல்லாம் கடவுளுடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ, இயேசு மகாராஜாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் என்று இன்று நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் நிச்சயமாகவே நம்மோடு பேசுவார். நாம் இது நாள் வரை எந்தெந்த காரியங்களிலே கடவுளுக்கு எதிராக நம்முடைய சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு, சொந்த பந்தங்களுக்காக நாம் எந்தெந்த காரியங்களை தவறாக செய்து கொண்டிருந்தோமோ இனிமேல் அது எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற கடவுள் நமக்கு இன்று ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்கிறார். இன்றும் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கடவுளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, கடவுளை மாத்திரம் நம்பி ஓடுகிற பிள்ளைகளாக, கடவுளின் இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் சாட்சி வாழ்க்கை வாழ்வோம்.
எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு நிறைவாக்கி கொடுப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே இயேசப்பா, இது நாள் முதல் நாங்கள் எப்பொழுதும் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆலோசனை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்தாரின் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அவரே நம்மை கரம் பிடித்து நடத்துவார். எல்லாவற்றிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமேன். God bless you.